கிஸ் அப்படிங்கிறது ஒரு இன்டிமசின்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? பட் அந்த கிஸ்ஸோட பெனிஃபிட் நிறைய பேருக்கு தெரியாம தான் இருக்குது. ஃபீல் குட் ஹார்மோன்ஸ்னு ஒரு 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு 4 ஹார்மோன் முக்கியமா நம்மளோட மென்டல் ஹெல்த்தை ஆட்டி படைச்சிட்டு இருக்குது. அதுல முக்கியமான ஒரு ஹார்மோன் தான் மென்டலி ரொம்ப ரிலாக்ஸ்டா ஒரு நல்ல ஒரு ஹாப்பி ஃபீல் கொடுக்கறது தான் இந்த கிஸ். லிப்ஸ்ல, நெக்ல மற்ற இடங்கள்ல எல்லாம் கிஸ் பண்றது இன்டிமசியான கிஸ். இந்த ஹக்குக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அந்த கட்டிப்புடி வைத்தியம், ஸோ இட் இஸ் யூனிவர்சலி அக்செப்டட் திங். அதுக்காக நம்ம ரோட்டில் போகிறவங்களெல்லாம் கட்டி பிடிக்க முடியாது. நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது கலீகை கட்டி பிடிக்கிறது, ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனலாக பண்ணுற விஷயம் இல்லை. ஆக்சுவலி இந்த அட்ராக்ஷன் நம்ம சொன்ன உடனே ஃபஸ்ட்டு நம்மளோட மைண்டில் வர்றது என்னென்னா, GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. மேம், இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து ஒரு வீடியோ ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. எப்படின்னா கிஸ் சைக்காலஜி பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க. அது வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் மேம். உண்மையாலுமே கிஸ் சைக்காலஜின்னு ஒன்று அப்படி இருக்கா? கண்டிப்பாக. ஆக்சுவலி இந்த சைக்கலாஜிக்கலின்னு நம்ம பார்க்கும்போது கிஸ் அப்படிங்கிறது ஒரு இன்டிமசின்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? பட் அந்த கிஸ்ஸோட பெனிஃபிட் நிறைய பேருக்கு தெரியாமல் தான் இருக்குது. ஆக்சுவலி நம்ம மதர் குழந்தைக்கு கொடுக்குற கிஸ், அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற கிஸ், சிப்ளிங்குள்ளே இருக்கிற கிஸ், ஸோ இந்த மாதிரி கிஸ் வந்துட்டு நிறைய விதத்தில் நம்ம வந்துட்டு அது நம்மளோட எனர்ஜி பூஸ்டராகவும் அண்ட் நம்மளோட அந்த ஃபீல் குட் ஹார்மோன்ஸ்னு ஒரு 4 பேர் 4 விதமாக சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு 4 ஹார்மோன் முக்கியமாக நம்மளோட மென்டல் ஹெல்த்தை ஆட்டி படைச்சிட்டு இருக்குது. அதில் முக்கியமான ஒரு ஹார்மோன் தான் ஆக்சிடாசின். இந்த ஆக்சிடாசின் வந்துட்டு என்னென்னா லவ் ஹார்மோன்னு கூட சொல்லுவாங்க. இந்த லவ் அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கும் ஒரு பாண்டிங் க்ரியேட் பண்ணுறதுக்கு மென்டலி ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஒரு நல்ல ஒரு ஹாப்பி ஃபீல் கொடுக்கறது தான் இந்த கிஸ். ஸோ அந்த கிஸ்ஸை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம்? நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவசரமான உலகத்தில் வந்துட்டு ஒரு பாண்டிங்கே இல்லாத மாதிரி தான். இதில் இன்னும் நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு என்னென்னா குட் டச், பேட் டச், டோன்ட் டச் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லும்போது இந்த குழந்தை வளர்ப்பு முறை பேரண்டிங் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே வரும்போது அம்மாவுக்கு நம்ம முத்தம் கொடுக்கலாமா வேண்டாமா, இந்த முத்தம் அப்படிங்கிறது யாருக்கிட்ட போய் கொடுக்குறது? ஸோ இதில் வந்து நிறைய ஒரு கேப் வந்துருச்சுன்னே நம்ம சொல்லலாம். அதை வந்து ரீபில்ட் பண்ணுற விதமாக தான் அந்த கிஸ் சைக்காலஜி நான் பண்ணது. கிஸ் சைக்காலஜி பற்றி நீங்கள் பேசுனீங்க. ஸோ அதுக்கான அர்த்தங்கள் நீங்கள் வந்து எலாபரேட்டாக சொல்லுங்களேன். இப்போது ஒருத்தர் வந்து ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப லவபிளாக, கேரிங்காக, அஃபெக்ஷனேட்டாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒருத்தர் உங்களோட கண்ணில் வந்து கிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொடெக்டிவாக உங்களை பாதுகாப்பாக பார்த்துக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அண்ட் நோஸில் கிஸ் பண்ணுறது அண்ட் நோஸில் வந்துட்டு நோஸ் டு நோஸ் வந்து ரப் பண்ணுறதுன்றது நாட்டினஸ், ஒரு விளையாட்டாக பண்ணுறாங்களே, குறும்புத்தனமாக பண்ணுறது வந்து நோஸில் கிஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி சீக்ஸில் வந்து கிஸ் பண்ணுறது என்னென்னா யூனிவர்சல் கிஸ். இது ஜஸ்ட் நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக, ஒரு கங்க்ராட்ஸ் பண்ணுறதுக்கு, அண்ட் ஜென்ரலாக நம்ம வந்து சீக்ஸ் டு சீக்ஸ் பண்ணுவாங்க, இல்லைனா சீக்ஸ் டு லிப்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் கையில் முத்தம் கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரும்பாலும் வெட்டிங்கில் பார்த்துருப்போம். அதுவும் அந்த கிறிஸ்டியன் மேரேஜில் அண்ட் வெஸ்டர்ன் கல்ச்சர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹஸ்பண்ட் வந்து பெண்ட் டவுன் பண்ணி ஒய்ஃபோட கையில் வந்து முத்தம் கொடுப்பாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா கனெக்டட் அண்ட் ஈக்குவலாக உன்னை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், உனக்கு எனக்கு நிகராக நான் வைக்கிறேன், ஈக்குவாலிட்டி கொடுக்குறேன், அதுதான் வந்துட்டு கையில் கொடுக்குற முத்தம். அண்ட் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபூட்டில் முத்தம் கொடுத்து பார்த்துருப்போம். நம்ம அந்த பாதத்தை தூக்கி முத்தம் கொடுப்பாங்க இல்லையா? இது என்ன அப்படின்னா என்னோடய லைஃபே உனக்காக நான் அர்ப்பணிக்கிறேன், நான் உனக்காக தான் நான் வாழ்கிறேன் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். அண்ட் நீங்கள் யோசிச்சுட்ருப்பீங்க, உங்கள் டர்ட்டி மைண்டு புரியுது. அண்ட் லிப்ஸில், நெக்கில் மற்ற இடங்கள்லாம் கிஸ் பண்ணுறது இன்டிமசியான கிஸ். இப்போ பாஷா படத்தில் வந்து தலைவருக்கு வந்து கையில் கிஸ் கொடுப்பாங்க, அதுக்கு என்ன மீனிங்? ஆக்சுவலி இந்த கையில் முத்தம் கொடுக்கறதுக்கு கனெக்டட், அதாவது ஈக்குவலி ரெஸ்பெக்ட் பண்ணுறது தான் அர்த்தம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இஸ்லாமிய கல்ச்சரில் நம்ம பார்த்துருப்போம். அவங்க வந்து வழக்கமாக இப்படி கட்டி பிடிப்பாங்க இல்லையா? இப்படி கட்டி பிடிச்சிட்டு கையை எடுத்து இப்படி கண்ணில் வந்து டச் பண்ணி முத்தம் கொடுப்பாங்க. இது என்ன அப்படின்னா உனக்கு ஈக்குவல் ரெஸ்பெக்ட் தரேன், உன்னை வந்து நான் ஈக்குவலி கனெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதே மாதிரியே இன்னொரு வீடியோவில் ஹக் பற்றி பேசியிருப்பீங்க.
ஸோ ஹக்குக்கு வித்தியாசம் சில பேர் வந்து அதை வந்து பர்சனலாக எடுத்துப்பாங்க. இன்னொரு சைட் பார்க்கும்போது ஹக்குனா ஓகே ஓகே லவ்வபிள் அப்படிங்கிற மாதிரி எடுப்பாங்க. நீங்கள் அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? இந்த ஹக்குக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா அந்த கட்டிப்புடி வைத்தியம், இப்ப நீங்க சூப்பர் ஸ்டார பத்தி சொன்னீங்கன்னா, நான் உலகநாயகன பத்தி சொல்றேன். அவரு ஒரு படத்துல வந்துட்டு கட்டிப்புடி வைத்தியம் சொல்லியிருப்பாரு. ஸோ இட் இஸ் யுனிவர்சலி அக்செப்டட் திங். இப்போ வந்து அந்த கட்டி பிடிக்கும்போது ஒரு ரிலாக்ஸபிளா, அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலா, நான் இருக்கேன். இப்போ நம்ம சைக்காலஜில வந்து பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங்ல பெரும்பாலும் நாங்க சொல்றது, உங்களோட கவலைகள், உங்களோட பிரச்சனைகள் நெறைய ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில வரும்போது, ஃபர்ஸ்ட்டு சொல்ற விஷயம் என்னன்னா, "கவலைப்படாதீங்க. நான் இருக்கேன்." அந்த "நான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லும்போதே அவங்களுக்கு பாதி தெம்பு வந்துரும்ல. ஸோ அந்த மாதிரி தான் இந்த கட்டிப்புடி வைத்தியம் அப்படிங்கிறது. அதுக்காக நம்ம ரோட்ல போறவங்களெல்லாம் கட்டிப்பிடிக்க முடியாது. நம்ம ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது கலீக கட்டிப்பிடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷனலா பண்ற விஷயம் இல்ல. இப்போ நான் திருப்பியும் அத நான் சொல்றேன். ஒரு ரிலேட்டிவ்ஸ்ல இல்ல நம்மளுக்கான சிப்லிங் இருக்காங்க, இல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு, பட்டீஸு ஒரு கட்டி புடிக்கிறதுலயும் நெறைய அர்த்தங்கள் இருக்குது. சைடு ஹக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி சைட்ல வந்து நம்ம ஹக் பண்றது, அது ஒரு கேஷுவலா ஒரு ஃப்ரெண்ட்லியான ஹக், ஒரு ஜென்டிலான ஒரு ஹக். இப்ப நம்ம ஊருக்கு கிளம்பும்போது, இல்ல வந்து அப்ராட் போறாங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து சைடா ஹக் பண்ணுவாங்க. செலிபிரிட்டீஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸ்டேஜ்ல வந்து சைடா ஹக் பண்ணிக்குவாங்க. சீக் டூ சீக் இப்படி ஒட்டிக்குவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஜென்டிலா நடக்கிற ஒரு ஃப்ரெண்ட்லினெஸ்ஸ காட்டுற ஒரு யுனிவர்சலான விஷயங்கள். இப்போ நீங்க சொன்ன அந்த பர்சனலா எடுத்துக்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஒரு ஒரு தப்பான ஒரு இன்டென்ஷன்ல வந்து கட்டிப்பிடிக்கிறாங்கன்னா, பின்னாடி வந்து பேக் ஹக் பண்றது, ரொம்ப நம்ம பிரைவேட் பார்ட்ஸ் வந்துட்டு அழுத்தி பிடிக்கிற மாதிரி ஹக் பண்றது, இதெல்லாம் வந்துட்டு ஒரு இன்டிமசி ஹக்குன்னு சொல்லலாம். இல்ல வேற ஏதாவது ஒரு மோட்டிவ்ல ஹக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். காமனாக வந்து இப்போ வந்து ஒரு பையனா ஒரு பொண்ணை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பான். அதே மாதிரியே பொண்ணுனாலும் பையனை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, தெரியாது அவங்களுக்கு எப்படி அட்ராக்ட் பண்ணணும். நீங்கள் அதை ஏதாவது டிப்ஸ் இருக்கா? லைக் இவங்க வந்து அட்ராக்ட் பண்ணணும்னா இந்த கேரக்டர்ஸ் வந்து இவங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கு? ஆக்சுவலி இந்த அட்ராக்ஷன்னு நம்ம சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் நம்மளோட மைண்ட்ல வர்றது என்னன்னா, பொண்ணோ, பையனோ பார்க்கறதுக்கு வாட்ட சாட்டமா இருக்கணும், ஹைட்டா இருக்கணும், ஒயிட்டா இருக்கணும். ஸோ இந்த மாரிலாம் சில ஃபீச்சர்ஸ் வச்சிருப்பாங்க. ஏன்னா, தே ஆர் கிவிங் மோர் இம்பார்ட்டன்ஸ் டூ பிசிக்கல் அட்ராக்ஷன். அட்ராக்ஷன் அப்படின்னாலே பிசிக்கலா தான் ஒரு மேக்னெட்டிக் மாதிரி அட்ராக்ட் பண்ணுவாங்கன்னு நெனச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அது கிடையாது. என்னன்னா, இப்போ பையனுக்கும், பொண்ணுக்கும் வந்து தனித்தனி யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்குது. 2 பேருக்குமே நம்ம காமனா சொல்ல முடியாது. இப்போ ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பொண்ணோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருந்தா பையனுக்கு பிடிக்கும் அப்படின்னா, ஒரு பொண்ணுன்றவங்க வந்துட்டு அ பசங்க கூட மூவ் பண்ணும்போது ஒரு ப்ராட் மைண்டடா, ஜாலி டைப்பா, எப்பவுமே அழுமூஞ்சியா இல்லாம, எடுத்ததுக்கெல்லாம் ஓவர் ரியாக்ட் பண்ணாம, எல்லாத்துக்கும் ஓகே, இட்ஸ் ஓகே. இது வந்து சால்வ் ஆயிரும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சொல்லும்போது, "விட்றா மச்சான் பார்த்துக்கலாம்" அப்படின்னு தோள்ல தட்டி குடுத்துட்டு, ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சரா இருக்கிற பொண்ணு. அது வந்து ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல லவ்வரா இருக்கலாம், ஈவன் ஒய்ஃபா கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ல இருக்கிற பொண்ண எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அட்ராக்ட் ஆவாங்க. அண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காமனா பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது ட்ரெஸ்ஸிங் சென்ஸு அண்ட் தென் அவங்களுக்கு வந்து நெறையா பசங்க கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அதாவது எப்ப பார்த்தாலும் அவங்களோட ஸ்டேட்டஸ பார்க்குறது, கீப் ஆன் வாட்சிங், ஆன்லைன்ல இருக்க எனக்கு நீ மெசேஜ் பண்ண மாட்ற. அதே மாதிரி ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா பேராகிராஃபா மெசேஜ் போடுவாங்க. ஒரு லைன் கூட அவங்க படிச்சு பார்க்கவே மாட்டாங்க. ஸோ இந்த பேரா மெசேஜ ஸ்டாப் பண்ணாலே போதும். பசங்களுக்கு ரொம்ப புடிச்சிரும். அங்க வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆகுதா? கிவ் அ பாஸ். ஒரு பிரேக். கொஞ்சம் அவங்க வந்து ஒரு பிரீத் எடுத்துட்டு, அதுக்கப்புறமா தானா வரப்போறாங்க பசங்க. இத புரிஞ்சுக்கிட்டாலே போதும், பசங்களுக்கு கண்டிப்பா எல்லா பொண்ணுங்களையும் புடிக்கும். ஸோ, இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள அவங்க க்ரூம் பண்ணிக்கிறதும் சரி, அதே மாதிரி பசங்களோட மென்டாலிட்டி ஏன்னா பசங்க எப்பவுமே வந்து சொல்யூஷன் ஓரியன்டடா தான் யோசிப்பாங்க. இமோஷனல் ஓரியன்டடா இருக்க மாட்டாங்க. ரியாக்டிவா இருக்க மாட்டாங்க. இத புரிஞ்சுட்டாலே போதும். அண்ட் சேம் வைல் இப்ப வந்து பசங்க என்ன நெனச்சுட்டு இருப்பாங்கன்னா, எனக்கு 6 பேக் இருந்தா தான் பொண்ணுங்கள இம்ப்ரெஸ் பண்ண முடியும். ஃபேரா இருந்தா தான் பொண்ணுங்கலாம் விழுவாங்க. கருப்பா இருக்கிற பசங்க கிட்டலாம் போமாட்டாங்க. இது டோட்டலி ராங். பொண்ணுங்க வந்துட்டு பசங்க கிட்ட பார்க்குறது என்னன்னா, கேர் அண்ட் புரொடெக்டிவ். ஒரு பையன் வந்து ஒரு நல்ல அன்பா இருக்கிறாங்க. அது இல்லாம பொசசிவ்னஸ் அதிகமா இருக்கவே கூடாது. இந்த ஓவர் பொசசிவ்னஸ் வந்து என்னன்னா, இட்ஸ் ஈக்குவல் டூ சந்தேகம் தான். ஓவரா பொசசிவா அது பொசசிவே கிடையாது. பியூர்லி அது சந்தேகம் தான் அது. ஸோ, அப்ப அவங்க வந்து அவங்களுக்கான ஒரு ஃப்ரீடம், ஒரு பொண்ணுக்கான ஒரு ஃப்ரீடம். ஓகே எங்க வேணா போயிட்டு வா. பட் என்கிட்ட சொல்லிட்டு போ. அண்ட் தென் அவங்களுக்கான ஒரு டைம், ஏதோ ஒரு டிலே ஆகுது, கன்வே பண்ண முடியல அப்படின்னாலும் அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. ஸோ, இதனால தான் நீ இவ்ளோ அப்செட்டா இருக்கியா? அப்படின்னு அத வந்து
கூல் டவுன் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாலே போதும். அதாவது ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது பேக் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் தான். நம்ம நினச்சிக்கிறோம் ஹாப்பினஸ் பெருசாக இருக்கும் அப்படின்னு. இல்லை, அது சின்ன சின்ன விஷயங்களில் உருவான ஒரு மாலிகுலான விஷயந்தான் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது. இதை புரிஞ்சிட்டாலே பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அட்ராக்டிவாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். மேம் நீங்கள் இப்போ சொல்கிறதெல்லாம் பழனவங்கக்கிட்ட, ஆனால் பழகாதவங்க கிட்ட ஒரு பார்த்த உடனே அட்ராக்ட் ஆகுறதுனா எப்படி மேம்? கண்டிப்பா. ஏன்னா, இதெல்லாம் வந்து இமோஷனல் அட்ராக்ஷன். இந்த இமோஷனல் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல, இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும். ஆனா, இப்ப அன்னோன் பெர்சன்ஸ் பார்த்த உடனே அப்படியே லவ்ல விழறது, பார்த்த உடனே ஒரு இம்ப்ரெஸ் ஆகுறது, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு ஒரு பர்சனாலிட்டி, க்ரூமிங், அவுட்டர் வேர்ல்ட். ஏன்னா, இப்ப இருக்கிற உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, யாரும் உங்க கூட பழகி பார்த்து நீங்க நல்லவங்களா, கெட்டவங்களா அப்படின்னு அனலைஸ் பண்றதெல்லாம் செகண்டரி. ஆனா, பார்த்த உடனே, "அப்பா! பார்த்தா புடிச்சிருக்குது" அப்படின்னு சொல்றதுக்கு, அவங்க ஒரு நல்ல ப்ரெஸ்டு கிளாத்ஸ், அதாவது அயர்ன் பண்ணி நீட்டா ட்ரெஸ் பண்றது, அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்குது. தென் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம் என்ன தெரியுமா? பெர்ஃப்யூம். ஸோ, அந்த பெர்ஃப்யூம் உங்கள தூரத்துல இருந்தே உங்கள ஈஸியா அட்ராக்ட் பண்ணிரும். அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, மேல்க்கு அண்ட் ஃபீமேலுக்குன்னே தனியா பெர்ஃப்யூம்ஸ் இருக்கு. சில பேர் அது கூட தெரியாது. பெர்ஃப்யூம் அப்டின்னா காமனா ஏதோ ஒரு சென்ட் அடிச்சுட்டு வந்துட்டேன் அப்டின்னு சொல்லுவாங்க. பட் அது ஒரு யூனிக்கா பிரிச்சு காட்டும் அது. அதேமாரி நீங்க என்ன மாதிரியான பாடி ஸ்ப்ரேவோ, இல்ல பெர்ஃப்யூம் என்ன யூஸ் பண்றீங்க, அந்த ஃப்ராக்ரன்ஸ்க்கு அவ்ளோ ஒரு பவர் இருக்கு. அண்ட் நீங்க மைல்டா யூஸ் பண்ற அந்த ஃப்ராக்ரன்ஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது சார்மிங்கா காட்டும். சில பேர் வந்து பெர்ஃப்யூம் அப்டிங்கும்போது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எனக்கு வொர்க் இருக்கு, 8 ஹார்ஸ் தாங்கணும்னு ரொம்ப ஹார்டா பெர்ஃப்யூம் போடுவாங்க. அது தலைவலி தான் குடுக்கும். அண்ட் அனதர் திங் வந்து நீங்க என்ன ஸ்கின் டோன் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. டார்க் ஸ்கின்னா, இல்ல லைட்டர் ஸ்கின்னான்றது முக்கியம் இல்ல. நீங்க ஹைஜீனிக்கா கிளீனா இருக்கீங்களா? அது முக்கியம். ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்வெட் ஆயிட்டே இருப்பாங்க. ஆனா அத வந்து இந்த ஸ்வெட்ட அவங்க வந்து தொடைக்க கூட மாட்டாங்க. ஒரு பக்கம் வேர்த்து ஊத்திட்டே இருக்கும். அவங்க பாட்டுக்கு அவங்க பேசிட்டு இருப்பாங்க, இல்ல வேலைய பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ நீட் பிரசன்டேஷன் இஸ் ஆல்வேஸ் 2 விஷயம். ஒண்ணு வந்து மத்தவங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்கும், இன்னொன்னு செல்ஃப் ஹைஜீனிக், செல்ஃப் ஹெல்த்துக்கு ரொம்ப வந்து முக்கியமா இருக்கும். அண்ட் இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்த் கான்ஷியஸாவே இருக்க மாட்டாங்க. என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஃபாஸ்ட் ஃபுட்ல வந்துட்டு பீட்ஸா, பர்கர் அப்படின்லாம் சாப்பிடுவாங்க. அண்ட் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துக்கவே மாட்டாங்க. இதுக்கும் அட்ராக்ஷனுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில எப்படின்னா இந்த சோஷியல் அட்ராக்ஷன், இந்த சோஷியல் கெட் டுகெதர் நம்ம சொல்றோம்ல. இப்ப எப்படி ஒருத்தன் வந்து லிக்கர் எடுக்குறான், "வாடா மச்சான்" அப்படின்னு சொல்லும்போது, அந்த லிக்கருக்காக போய் அங்க ஒரு கேங் ஃபார்ம் ஆகுதுல்ல. அந்த மாதிரி இந்த ஃபுட்ல வந்துட்டு ஒரு கேங், ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். சில பேர் வந்து அந்த ஹெல்த் கான்ஷியஸா இருக்கிறவங்க ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் லைக் பண்ண மாட்டாங்க. ஹெல்தி ஃபுட்ஸ்க்கு போவாங்க. ஸோ, நீங்க பார்க்குற உங்களோட ஆப்போசிட் பார்ட்னர், அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள பிடிக்கும்னு அப்சர்வ் பண்ணுங்க. அதுக்கேத்த மாரி நீங்க டியூன் பண்ணிக்கோங்க. அண்ட் பேசுற வார்த்தை, கம்யூனிகேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணுகிட்டயோ, பையன்கிட்டயோ இன்டராக்ட் பண்றீங்க. அவங்கள பார்த்ததுமே புடிச்சுக்கிச்சு. அவங்க கிட்ட போய் நீங்க வளவளன்னு பேசுனீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டே உங்கள கட் பண்ணிட்டு போயிருவாங்க. அது வந்து என்னன்னா, ஸ்மார்ட் கம்யூனிகேஷன் நம்ம சொல்லுவோம். ஹாய், ஹலோ. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஆரம்பிக்கிறது. அண்ட் தென் உங்க பேர் என்ன? இப்படி நீங்க வந்து சின்ன சின்ன ஒரு கம்யூனிகேஷனா அவங்க எப்படி இன்ட்ரெஸ்ட் குடுக்குறாங்க. அண்ட் ஐ சைக்காலஜிலாம் கூட இருக்கு. அவங்க கண்ண பார்த்தாலே வந்துட்டு அவங்க உங்களுக்கு இன்ட்ரஸ்டடா இருக்காங்களா? இல்ல போரிங்கா இருக்காங்களா? இதெல்லாமே நீங்க பார்த்து இட்ஸ் அ வைட் டாபிக். நெறைய விஷயங்கள் இருக்கு இதுல. ஸோ இதெல்லாமே நம்ம பசங்களுக்கு சொன்னோம் இல்லையா? த சேம் வே பொண்ணுங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெனச்சுட்ருக்கோம் ரொம்ப மாடர்ன் ட்ரெஸ்ஸு, இல்ல வந்துட்டு நம்ம உடம்பு தெரியிற மாதிரி ஸ்கின்னியா வந்து அந்த மாரி ட்ரெஸ் பண்ணா தான் பசங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு. ஆனா உண்மையிலே சொல்லப்போனா, இந்த உண்மையான சீக்ரெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ ஃபுல்லி கவர்டா இருக்கோமோ, அப்பதான் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, அந்த தாவணி, சாரி அப்படின்னும்போது அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறது, பியூட்டிஃபுல் அப்படின்னு ரசிக்கிறது. மாடர்ன் ட்ரெஸ் ஓகே தான், ஃபைன் தான். பட் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இப்போ எந்த ஒரு விஷயமே இப்படி நம்ம மூடி வச்சிருக்கோம் அப்படின்னா, அதில என்ன இருக்குன்னு ஒரு சீக்ரசி இருக்கும் இல்லையா? ஆனா இதே இது ஓப்பனா இருந்ததுன்னா, ஆமா இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு டார்க் கலர் ட்ரெஸ்ஸிங்ஸ் வந்துட்டு பசங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கும். ஒரு இம்ப்ரெசிவாவும் இருக்கும். அட்ராக்ட் ஆவாங்க ஈஸியா. அண்ட் தென் ஹேர் ஸ்டைலோ இல்ல அவங்க வந்துட்டு இப்ப லாங் ஹேர், ஷார்ட் ஹேர் அதெல்லாம் அவங்களுக்கு விஷயமே கிடையாது. பட் அவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, ஜஸ்ட் பார்க்கும்போது ஒரு அட்ராக்டிவா இருக்கணும். அவங்க ஃபேஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கிறது. அண்ட் தென் ரொம்ப மேக்கப் போடுற பொண்ணுங்கள புடிக்கவே புடிக்காது. ஸோ இது வந்து நம்ம பொண்ணுங்க என்ன நெனைப்போம் அப்டின்னா, ஒரு பியூட்டி கான்ஷியஸா நம்ம ரொம்ப அழகா இருக்கணும் அப்டின்னு. ஆர்ட்டிஃபிஷியலா பண்ற விஷயங்கள் எதுவுமே பசங்களுக்கு புடிக்காது. நேச்சுரலா என்ன இருக்கோ அதுதான் அவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. தேங்க் யூ ஸோ மச் மேம். கண்டிப்பா நீங்க சொன்னது எல்லாத்துக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான திங்ஸா இருக்கும். நெறைய பேத்துக்கும் அது இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கும் நீங்க சொன்னது எல்லாமே.
தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஹரி. GUI, இந்தியாவின் தலைசிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.